ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பேச வேண்டியதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, மதகஜ ராஜா படத்தோடைய ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா 11 ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் ஆயிருக்கு, ஆக போகுது. இதற்கான ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நடந்துச்சு. இதற்காக படத்தோடைய டீம் டைரக்டர் சுந்தர் சி அண்ட் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, படத்தோட ஹீரோ விஷால் உள்பட அந்த டீம் வந்து கலந்துகிட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் புதுசு. சில படங்கள் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியல, கிடப்புல கிடக்கக்கூடிய படங்கள்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதெல்லாம் பாதி ஷூட்டிங் போய் நின்ன படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஸோ சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரிலீஸ் பண்ணலைன்னா அதை அப்படியே போட்டுடுவாங்க, அது ஆகாது அப்படின்னு. ஆனா மதகஜ ராஜாவை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துக்கு பிறகு வேற எந்த படத்தையும் இப்போ வரைக்கும் வந்து படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான ஜெமினி பிலிம் சர்க்கியூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இத்தனை வருடம் காத்திருந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு 2025 தான் அந்த டீமுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்பானான ஒரு படத்துக்கு இன்னைக்கு வந்து பீக்ல இருக்கக்கூடிய எல்லா டீம்மேட்ஸும் வந்து ஒன்னா இணைந்து அந்த படத்துக்கான ப்ரெஸ் மீட்ல கலந்துக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் ரேஸ்ல விடாமுயற்சி படம் வந்து அவங்களுடைய டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணதுல இருந்தே ரேஸுக்கு நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து முந்திக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில வந்து 10 வருடங்களுக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படத்தோடைய ரிலீஸ் வந்து பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோடைய ஹைப்பு கிரியேட் பண்ணது ஒண்ணு, அது இல்லாம படத்தோடைய ஹீரோ விஷால் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டது, அது பேசின விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா வந்து வைரல் ஆயிருக்கு. பர்டிகுலரா வந்து விஷாலுடைய ஹெல்த்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு பிறகுதான் கண்டிப்பா வந்து உண்மையை யாராவது ஒருத்தராவது பேசியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாவும் ஒரு ஏக்கத்தோடையும் பார்த்தேன். ஆனா தன்னோட இஷ்டத்துக்கு என்னெல்லாம் வருமோ இஷ்டத்துக்கு அளந்து அடிச்சு விட்டு வியூஸுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை கொட்டி வச்சிருந்தாங்க. ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கறத வந்து யாருமே வந்து அனலைஸ் பண்ணல அப்படிங்கறதா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சரி, உனக்கு என்னமா தெரியும் விஷாலு, நீ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. எஸ், நானும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா தான் என்னுடைய லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்க நிறைய பேருக்கே தெரியும், மலைக்கோட்டை படத்தோடைய டைம்ல இருந்த விஷால் அவர்களை நேரடியாக வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து அந்த டைம்ல தான் நாங்க எடுத்தோம். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலிம் சேம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜு கீழே இருக்கும் அந்த ரைட் சைட்ல. அங்க வந்து ஃபிலிம் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து இந்த மலைக்கோட்டை படத்துடைய ஃபங்க்ஷன் நடந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை மீட் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் ஆரம்பிச்சது. அன்று தொடங்கிய நட்பு இந்த நிமிடம் வரை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தடவை நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய அக்கேஷன்ஸ்ல வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டா அவருடைய பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ ஒரு பெரிய சேனலுக்காக நான் அப்ரோச் பண்ணி எடுத்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த டிராவல் வந்து அவர் கூட கார்ல வந்து சென்னை முழுக்க வந்து சுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஏன்னா அவருடைய பர்த்டே மாரத்தான்ல ஒவ்வொரு இடத்துல இருந்து அங்க எங்கன்னு மாறிக்கிட்டே இருந்தார் அவருடைய பிளான்ஸ் படி. ஸோ கோயம்பேட்டில் இருந்து அடுத்து இன்னொரு ஸ்கூல் போறதுக்கு அந்த கேப்ல இன்டர்வியூ கொடுத்துடலாம் அப்படிங்கறதான் பிளான். ஸோ போற வழியிலேயே ஒரு ஸ்கூல்ல வந்து இறங்கி குழந்தைகளுக்கு மோதிரம் போட்டாரு. ஸோ அப்படி இப்படின்னு பிளான்ஸ் இருந்ததுனால நான் 3 மணி நேரம் அவர் கூட வந்து டிராவல் பண்ணேன். ஸோ அப்ப இன்டர்வியூ வந்து எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிடம் தான் டோட்டலா அந்த இன்டர்வியூட டூரேஷன். என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்கவே முடியாத நாள். எஸ், ஸோ இன்னைக்கு வந்து புரட்சி தளபதி விஷால் அவர்களுடைய பர்த்டே. அந்த பர்த்டேல வந்து என்னுடைய சின்ன பங்கா வந்து ஒரு இன்டர்வியூக்காக நான் ஜாயின் பண்ண ஒரு ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கு எங்களோட டார்ச்சர்? டார்ச்சர்லாம் ஒன்றும் இல்லை, வாய்க்கு 6 பேக் வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும். ஆமாம், ஸோ கிட்டத்தட்ட அல்ல கொட்டி அவ்வளோ கண்டென்ட் வேற கொடுத்துருக்கீங்க, டயர்டே ஆகாமல். இவ்வளோ மாரத்தான் வேற உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ இந்த வாய்ப்பு எங்கே கொடுத்ததுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். எனி டைம். ஓகே, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். அப்ப மீதம் இருந்த 2.25 மணி நேரமும் அதிகப்படியா அவரோட உரையாடுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைச்சது. அந்த டைம்லயே வந்து அவருடைய ஹெல்த் பத்தின விஷயங்கள் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்ப அவர் என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, ஏன்னா நான் கேட்டிருந்தேன் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து அவருடைய ஹெல்த் வந்து வெளியில அப்பட்டமாவே தெரிஞ்சது. என்ன ஏதோ சம்திங் வந்து நாட் வெல் அப்படிங்கறது தெரிஞ்சதுனால நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 அவன் இவன் படம் வந்து ரிலீஸ் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2009, 10 இந்த டைம் டூரேஷன்ஸ்ல நடந்தது. 11ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பாலாவுடைய டைரக்ஷன்ல ஆர்யா விஷால் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச அந்த படத்துல விஷால் அவர்களுடைய நடிப்பு வந்து மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு அவருக்கு பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த கண்களை வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ப மாற்றி அவர் நடிச்ச அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
அவருக்கு லைஃப்ல இப்போ வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே குறிப்பிடல. பட் அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். படம் ரிலீஸ் ஆனது 11, அந்த படத்துக்கான ஷூட்டிங் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 2009-10 இந்த டைம்ல. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 15 வருஷமா ஒரு படத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டு அந்த கேரக்டருக்காக அவர் பண்ண ஒரு டெடிகேட்டடான தியாகம் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்ல உடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் மெயினான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் வந்து விஷால் அவர்களை வந்து நீங்க க்ளோஸா வந்து அவர் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அழுகிற மாதிரி வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எமோஷனலா அழுகிறாரு அப்படிங்கறத தாண்டி இயல்பாவே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்ணுல தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும். அவர் அடிக்கடி வந்து வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு காரணம் அவன் இவன் படத்தோடைய அந்த ஷூட்டிங் டைம்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ப அந்த கண்களை வந்து அவரை மாத்தி பர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதுல வந்து அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்தது. அந்த ட்ரீட்மெண்ட்டு தொடர்ந்து கண்டினியூஸா அவர் வந்து எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல இருந்து முழுசா அவருக்கு இப்போ வரைக்கும் வந்து கியூர் பண்ண முடிஞ்சதா அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ வரைக்கும் அது கியூர் ஆகல. இதை வந்து விஷால் அவர்களே வந்து நேரடியா சொன்ன ஒரு விஷயம் தான். அதற்கான ட்ரீட்மெண்ட்டை இந்த நொடி வரை அவர் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இது வந்து முதல் விஷயம். ஐசைட்டை மாத்தி வந்து நடிச்சதுனால வந்து ஒருத்தருக்கு இவ்வளவு வருஷம் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இதே பிரச்சனைய இப்போது வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கு படத்துல நடிச்ச அட்டகத்தி தினேஷ் அவர்கள். ஸோ அந்த படத்துல முழுவதுமாக கண் பார்வையற்றவராக அவர் நடிச்சிருந்தாரு. அப்ப அந்த ஐலிட விரிச்சு விரிச்சு அவர் படம் முழுக்க பர்ஃபார்ம் பண்ணதோடைய பாதிப்பு இப்ப வரைக்கும் இருக்கு. சமீபத்துல நடந்த இன்டர்வியூஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பாதிப்பு தனக்கு இன்னமும் இருக்கிறதாகவும் அதுக்காக இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு 2 நிமிஷம் அந்த கேமரா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு இயல்புல இருந்து வெளிப்பட்டு வேற ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அதோடைய பாதிப்பு இருக்கும். அதை வந்து ரியலா ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த வேதனை வந்து நிச்சயமா தெரியும். ஸோ இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சில காரணங்களை வந்து முன் வச்சு பயங்கரமா வந்து பேசியிருந்தாங்க. அதீதமான உடற்பயிற்சி குடிப்பழக்கமும் விஷாலை இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. விஷாலுடைய அதீதமான உடற்பயிற்சியை பத்தி பேசின யாருமே அவருடைய ஆக்ஷன் பிலிம்ஸ்ல டூப்பே இல்லாம அவர் வந்து சண்டை காட்சிகள்ல நேரடியா நடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நடிகர் அர்ஜுன் கிட்ட வந்து இருந்தவர் சந்தர்ப்ப சூழல்னால வந்து பாத்தீங்கன்னா செல்லமே படத்துல ஹீரோவா மாறுறாரு. முதல் படத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளஸ் ரொமான்டிக் ஹீரோவை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு. படம் ஹிட் 150 நாள் ஓடுது எல்லா தேட்டர்லயும். வர பயங்கரமான கிரிட்டிசிசம், யாரா அவன் கர்ணகரேன் இருக்கான், இவன் எப்படி ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கிரிட்டிசிசம். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகழகான ஹீரோக்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகி இருந்த காலம். அந்த பேட்டர்னை உடைச்சிட்டு வந்து ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிறத சாதாரணமா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. தன்னுடைய முதல் படத்திலேயே கடுமையான விமர்சனங்களை சந்தித்த விஷால் வந்து அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் அடுத்த ஆக்ஷன் படமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சண்டை கோழி கொடுத்தாரு. அந்த படம் 250 டேஸ் பெரிய யாரா அந்த பையன் இண்டஸ்ட்ரியில முதல் படம் ஹிட் கொடுக்குறான், 2வது படம் ஆக்ஷன் படம் எடுக்கிறான், அடுத்து பாத்தீங்கன்னா லைனா படம் வருது. திமிரு, தோரண, மலைக்கோட்டை, சிவப்பதிகாரம், தாமிரபரணி. சோ இவர் எடுக்கிற எல்லா படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து கொஞ்சம் தூக்கலாவே இருந்தது. அப்ப விஷால்னா அந்த படத்துல வந்து எமோஷனலா சென்டிமெண்டா ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கும். பிளஸ் ஆக்ஷன் வந்து செம்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து அந்த டைம்ல வந்து வாங்கினாரு. ஸோ பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறதா இருக்கட்டும், நல்லா ஓட ஓட வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், விஷால் எல்லாத்தையுமே ஒரிஜினலா பண்ணாரு. ஆரம்ப காலத்திலே வந்து டூப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இயக்குனர்கள் அறிவுறுத்தியும் இல்ல மக்களுக்கு கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கட்டும், ஏன்னா நமக்கு டூப் போட்டு இந்த கலரோட ஸ்கின் டோனு ஹைட் எல்லாத்தையும் மேட்ச் பண்றப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல அசிங்கமா தெரிஞ்சிட்டா கூட மக்கள் வந்து பாரு டூப்பை விட்டுட்டு பண்றானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவாங்கன்னு பெரும்பாலான சண்டை காட்சிகள்ல டூப்பை தவிர்த்து ஒரிஜினலா பெர்ஃபார்ம் பண்ணார். இதுலயே அவருக்கு ஏகப்பட்ட காயங்கள். நீங்க அவருடைய கை கால்கள்ல வந்து எத்தனை தழும்பு இருக்கு அப்படிங்கறத எண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னையா இந்த மனுஷன் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரா அப்படின்னு தோணும். அவ்வளோ காயம். சோ ஒவ்வொரு தடவை காயம் ஏற்படுறப்பையும் அதுக்கான ஸ்டிச்சஸ் போடுறப்பையும் வந்து சும்மா அப்படியே கையை காமிச்சுக்கிட்டு எங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் நிக்க முடியாது. சோ அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா அதை எடுத்துக்கிறது, பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றது, அது ஆறுறதுக்கு மாத்திரை சாப்பிடுறது, இதை வந்து ஒரு
ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு கட்டத்துல வந்து இந்த அதிகப்படியான இந்த இந்த மெடிசின்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாரு. அகைன் அகைன் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, சார் ஆனா ஊனா வந்து கையை கிழிச்சிட்டு வந்துடுறீங்க, காலில் காயத்தோட வர்றீங்க, நாங்களும் தையல் போட்டு அனுப்புறோம், அந்த மருந்து சாப்பிட்டு முடிக்கிறீங்க, அடுத்து இன்னொரு காயத்தோட வர்றீங்க, அதுக்கு வேற திருப்பி வந்து எடுக்கிறீங்க, தொடர்ந்து அப்ப நீங்க மெடிசன் எடுக்கிற மாதிரியே இருக்கே சார் அப்படிங்கிறத நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அப்பயும் வந்து விஷால் அவர்கள் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. இது வந்து 2வது முக்கியமான காரணம். அப்ப அவர் அதிகப்படியா உடற்பயிற்சி செஞ்சாரு அப்படிங்கிறத பேசுற யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதற்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, இந்த ஆக்ஷனுக்காகத்தான் இது நடந்தது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து முன்வைக்க மறந்துட்டாங்க. ஆப்வியஸ்லி பயங்கரமான ஒர்க்கஹாலிக் தான் அவர். என்னன்னா படத்துல வந்து நீங்க ஷூட்டிங்ல வந்து எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அவர் வேலை செய்வாரோ அதே போல பர்சனல் லைஃப்லயும் தன்னை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக கடுமையான உடற்பயிற்சியும் ஓய்வு இல்லாம செஞ்சாரு. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சிருந்தாங்க எல்லாருமே, குடிப்பழக்கம் வந்து அவர் இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாட்டுல குடிக்காதவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தவங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு ஒரு புக்குக்குள்ள அடக்கிடலாம். அந்த அளவுக்கு தான் லிஸ்ட் இருக்கு. நான் வந்து அவர் குடிப்பாரு குடிக்கல அதை நியாயப்படுத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஜென்ரலா குடிக்கிறத பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷான ஹீரோங்க. இண்டஸ்ட்ரியில படம் ஹிட்டு கொடுத்து அடுத்தடுத்த பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்து தன்னை இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா வந்து நிலைநிறுத்தி தனக்குன்னு ஒரு பெரிய பிசினஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஹீரோ. ஹெல்த்ல வந்து ரொம்ப முக்கியமா அக்கறை உள்ள ஒரு ஹீரோ எப்படி வந்து அளவுக்கு மீறிய குடிப்பாரு அப்படிங்கறத நீங்க நல்லாவே நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க நாள் முட்டை குடிச்சிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு நீங்க ஷூட்டிங் போகணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அடுத்த நாளுக்கான வேலைகளை செய்யணும், பப்ளிக்ல வந்து நீங்க மக்களை பார்க்கணும், எப்படியும் எங்கேயாவது சில விஷயங்கள்ல நீங்க மாட்டி தான் ஆகணும். ஸோ தன்னை மறந்து மிதமிஞ்சிய குடிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து தன்னிலை மறந்தவர் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய அந்த ஆல்கஹாலிக் பழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அகேஷனலா இருந்தாலும் அது அது வந்து ஒரு காரணமா இருந்து அவருடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற அளவுக்கு விடுவதற்கு விஷால் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். சோ இது இல்லாம விஷாலுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் இத வந்து யாருமே பேசல. எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில அதிகப்படியான நண்பர்களை கொண்டவரும் விஷால் தான், அதிகப்படியான எதிரிகளை சம்பாதித்தவரும் விஷால் தான். என்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து கையில எடுத்து அந்த எலெக்ஷன்ல வந்து நாங்க நிக்கணும்னு வந்து நடிகர் சங்கத்துக்குள்ள நுழைஞ்சு அதை வந்து நம்ம சின்ன பசங்க எல்லாருமே வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை வந்து அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த எலெக்ஷன்ல நின்று அந்த ப்ராசஸிங் எல்லாம் வந்து சரி பண்ணி இதுல ஆரம்பிச்சாரோ, எந்த அளவுக்கு வந்து நட்புகளை சம்பாதிச்சாரோ அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதிச்சாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவரை விட்டு ஏமாத்திட்டு போனாங்க. சோ இந்த கதையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை. யாரை வந்து ரொம்ப ரொம்ப நம்பி இவர்கிட்ட தான் கண்டிப்பா வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் தெரியும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்பி செய்வாங்கல்ல, அப்படி விஷால் நம்பிய பல பேர் அவரை முதுகுல குத்தி துரோகம் பண்ணாங்க. அது அவருக்கு தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தொடர்ந்து லீட் பண்றதுக்கு இப்போ வரைக்கும் அவர் லீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் நான் பாயிண்ட் அவுட் பண்ண பலவிதமான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்த்ல பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துச்சு. அதற்கான ட்ரீட்மெண்ட்ல தற்போது இருக்கிறாரு. ஸோ நான் ரீசெண்டா மீட் பண்ண டைம்ல அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத ஓரளா அவரே வந்து சில இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரு. அதுல அவருடைய கண் பார்வை பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதிகப்படியா அந்த காயம் ஏற்பட்ட டைம்ல ஏற்பட்ட மருந்துகள் மாத்திரைகள் அந்த ஸ்டீராய்ட்ஸ் அதோடைய பாதிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா தற்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியா அவருக்கு பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாம தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் அப்புறம் முதுகுல குத்துனவங்க துரோகிகள் இந்த மாதிரியான பல சம்பவங்கள்னால மன உளைச்சல்ல வந்து அவருக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் நேற்று ஒரு நாள் அந்த வீடியோவில் பார்த்ததற்காக இன்ச்சு பை இன்ச்சா விஷால் கழுத்தை பார்த்தீங்களா, விஷால் கையை பார்த்தீங்களா, விஷால் கண்ணை பார்த்தீங்களா, விஷால் தலையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச் வந்து போட்டு வீடியோக்களை போட்டு தங்களுக்கு வந்து வியூஸை அதிகப்படுத்தி கொண்ட சேனல்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கூடிய சீக்கிரமே பவுன்ஸ் பேக் ஆகி ஸ்ட்ரிக்டா அப்படியே வந்து சும்மா ஜம்முன்னு நிற்கக்கூடிய விஷாலோடைய இன்டர்வியூக்காக காத்து கிடக்க போறாங்க, லைன்ல நிக்க போறாங்க. சார் தயவு செய்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எங்களுக்கு கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கியூல நின்று கெஞ்ச போறாங்க. ஸோ அந்த அளவிற்கு மனதைரியம் உள்ளவர் தான் விஷால்.
கண்டிப்பா இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூல இருந்து நிச்சயமா தன்னை மீட்டு எடுத்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாரு விஷால் அவர்கள். ஸோ அந்த ஒரு வீடியோவையும் வந்து நம்ம கண்டிப்பா ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்ல வந்து பேசுவோம். இந்த வீடியோ வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு இல்லாத பொல்லாதது விஷால் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ல வரப்போ ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தவங்க கூட வந்து பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவரோட பல வருடங்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறேன், அவரை பல முறை சந்தித்து இருக்கிறேன். லாஸ்டா வந்து அவரை மீட் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட அதிகப்படியான நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவர்கிட்டே வந்து பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற முறையில தான் இந்த வீடியோ வந்து நான் இங்க பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ணி உங்க எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸான ஒரு ஷாக் கொடுப்பாரு. வெயிட் பண்ணிட்டே இருங்க. மீண்டும் ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்ல வேற ஒரு எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.